ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, பொதுக்காலம், 18ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, வகுப்பறை ஒன்றில் ஆசிரியர் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் பலூன் ஒன்றை கொடுத்து அவற்றை காற்றால் நிரப்பச் சொன்னார். மாணவர்களும் அவ்வாறே செய்தனர். பின்பு அப்பலூன்கள் மீது அவரவரது பெயரை எழுதச் சொன்னார். மாணவர்களும் அவ்வாறே செய்தனர். எல்லா பலூன்களையும் காலியாக இருந்த அடுத்த அறையில் போடச் சொன்னார். மாணவர்கள் அவ்வாறே செய்தனர். அந்த அறையில் இருந்த மின் விசிறிகள் இயக்கப்பட்டன. உடனடியாக பலூன்கள் இங்கும் அங்குமாக அறைக்குள் பறக்க ஆரம்பித்தன. ஆசிரியர் மாணவர்களிடம் எல்லோரும் அவரவர் பெயர் எழுதப்பட்ட பலூனை 2 நிமிடங்களுக்குள் எடுங்கள் என்று சொன்னார். மாணவர்களும் ஒவ்வொரு பலூனாக தேடினர். தங்களது பெயர் எழுதப்படாத பலூனை தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த பலூனை தேடினர். 2 நிமிடங்கள் முடிவில் ஆசிரியர், எத்தனை பேர் தங்களது பலூனை கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்க ஒருவரும் கைதூக்கவில்லை. பின்பு ஆசிரியர், இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பலூனை உங்களது கையில் எடுங்கள் என்று சொல்ல அவர்களும் அவ்வாறே செய்தனர். ஆசிரியர், உங்களது கையில் இருக்கின்ற பலூனை அதற்குரிய நபரிடம், அதாவது யாருடைய பெயர் அதில் எழுதப்பட்டுள்ளதோ அந்த நபரிடம் கொடுங்கள் என்றார். 1 நிமிடத்திற்குள்ளாகவே எல்லாருடைய கையிலும் அவரவர் பலூன் இருந்தது. ஆசிரியர் தொடர்ந்து பேசினார். நம்மையும் நமது நலன்களையும் மட்டும் மனதில் வைத்து நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் விரும்புவற்றை அடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. பிறருடைய தேவைகளை நாம் மனதில் இருத்தி செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த வாழ்வியல் முரணை நாம் புரிந்து கொள்ளாத வரை நாம் நம்மையும் பிறரையும் தோற்கடித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நமது நலனை முன்வைத்து வாழுகிற பொழுது அறிந்தோ அறியாமலோ பிறரது நலனை பின்னுக்கு தள்ளுகிறோம். இதன் காரணமாக அவர்கள் நம் மட்டில் எதிர்ப்புணர்வும் கொண்டவர்களாக மாற ஆரம்பிக்கின்றனர். இவ்வாறு நாம் யாருடைய நலனை பின்னுக்கு தள்ளுகிறோமோ அவர்கள் நமக்கு எதிரானவர்களாக மாறுவது தவிர்க்க இயலாததாக மாறிவிடுகிறது. மேலும் அவர்கள் தங்கள் நலனுக்காக நமது நலனை பின்னுக்கு தள்ளக்கூடிய நபர்களாக காலப்போக்கில் மாற ஆரம்பிக்கின்றனர். இத்தகைய அபத்தங்களும் ஆபத்துக்களும் நமது வாழ்க்கையில் நிகழாமல் சரியான முறையில் வாழ்க்கையை வாழ இன்றைய நாளில் இறைவனிடம் வரம் கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்குச் செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர்.
ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 35 மற்றும் 37 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, முன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 13 21 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது.
ஊர்களுக்குச் சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது சரியான காரியங்களை கூட்டிக் கொண்டும் தேவையற்ற காரியங்களை கழித்து கொண்டும் வாழ்வின் முழுமையை நோக்கி நாம் மேற்கொள்ளுகின்ற ஒரு பயணம். சில மனிதர்களை பார்த்திருப்போம், எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், எதையாவது சேர்த்து கொண்டே இருப்பார்கள். எனினும் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களது வாழ்வு தொடர்ந்து நிறைவற்ற ஒன்றாகவே இருப்பதை உணர்கின்றார்கள். தாங்கள் இதுவரை ஓடி ஓடி சேர்த்தது எல்லாம் பூஜ்ஜியங்கள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்கின்ற ஞானோதயம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிறது. வாழ்வின் பொருளாதாரத்தை உயர்த்திய ஒவ்வொரு முறையும், வாழ்வில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு நேரமும் அற்புதமான காரியங்களை தங்களது வாழ்விற்குள் சேகரிப்பதாக நினைத்தனர். ஆனால் ஓரிடத்தில் நின்று வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்ற பொழுது தாங்கள் இதுவரை சேகரித்தது எல்லாம் பூஜ்ஜியத்திற்கு சமமானவை என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. இதன் காரணமாகவோ என்னவோ சில மனிதர்கள் நின்று நிதானித்து தங்களது வாழ்வை பின்னோக்கி பார்ப்பதும் கிடையாது, தங்களது வாழ்வை சுய ஆய்வுக்கு உட்படுத்துவதும் கிடையாது. காரணம், தங்களது வாழ்வு பூஜ்ஜியங்களின் தொகுப்பாகவே இருந்திருக்கிறது என்பதை அவர்களால் சிறிதேனும் நினைத்துக்கூட பார்க்க முடிவதில்லை. எனினும் நடுத்தர வயதிலோ வாழ்வின் பின்பகுதியிலோ ஒட்டுமொத்த வாழ்வே ஒரு பெரிய பூஜ்ஜியமாக அவர்களுக்கு முன்னால் நின்று அவர்களை பயமுறுத்துகிறது. கிளிஞ்சல்களை விலை மதிப்புள்ளவையாக சேகரிக்கும் குழந்தைகளைப் போல பல மனிதர்களது வாழ்வு இருக்கிறது. இத்தகைய மனிதர்களை பார்த்தே இறைவன் கீழ்கண்ட வார்த்தைகளை சொல்லுகின்றார். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்களது உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? மேற்கண்ட மனிதர்களுக்கு மாற்றாக வாழ்க்கை ஓட்டத்தில் வேறு சில மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். பிறர் அன்பின் காரணமாகவும் சமூக அன்பின் காரணமாகவும் தங்களிடம் இருப்பவற்றை இழக்க தயாராக இருக்கின்ற மனிதர்கள் இவர்கள். இவர்களது வாழ்வு இழப்புகளின் தொடர்ச்சியாகவும் பகிர்வின் படலமாகவும் இருக்கின்றது. இத்தகையவர்கள் வாழத் தெரியாதவர்களாக கூட சக மனிதர்களால் கருதப்பட்டிருக்கின்றார்கள். எனினும் இவர்கள் தங்களது வாழ்வின் அடியாழத்தில் நிறைவையும் நிம்மதியையும் அனுபவித்திருக்கின்றார்கள். தாங்கள் இதுவரை இழந்ததெல்லாம் வாழ்விற்கு தேவையற்றவற்றையும் வாழ்வை பின்னுக்கு தள்ளுகின்றவற்றையும் தான் என்கின்ற தெளிவு அவர்களிடம் உண்டு. தங்களது இழப்புகளால் தங்களது வாழ்வும் தங்களை சுற்றியுள்ள பலரது வாழ்வும் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக இவர்கள் பார்க்கின்றார்கள். இதன் காரணமாக தங்களது வாழ்வை குறித்த பெருமித உணர்வும் நிறைவு மனநிலையும் இவர்களில் நிலவுகின்றன. தாங்கள் இதுவரை இழந்ததெல்லாம் இழப்பு அல்ல, மாறாக தங்களது வளர்ச்சிக்காகவும் மனிதகுல வளர்ச்சிக்காகவும் தாங்கள் கொடுத்த முதலீடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு அப்பம் பலுகியது குறித்து வாசிக்கிறோம். இத்தகைய மாபெரும் அற்புதம் நிகழ காரணம் அப்பங்கள் மற்றும் மீன்களை வைத்திருந்தோர் அவற்றை பகிர, அதாவது இழக்க தயாராக இருந்ததே. மேலும் இயேசு தனது இறையாற்றலை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்ததே. இவ்வாறு சிலர் இழப்பிற்கு தயாராக இருந்தது எல்லா மனிதர்களும் உயர்வதற்கு காரணமாயிற்று. இன்றைய அப்பம் பலுகிய நிகழ்வை அப்பங்களை பகிர்ந்த நிகழ்வாக சில விவிலிய அறிஞர்கள் பொருள் கொள்வதுண்டு.
அதாவது ஒரு நபர் தன்னிடமிருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்க முன்வந்த பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோருமே தாங்கள் தங்களது வழிப்பயணத்திற்கு என்று வைத்திருந்த அப்பங்களை பசியோடு இருந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டனர் என்பது அவர்களின் விளக்கம். 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அழகுற விளக்குகின்றார். வாழ்வில் எதுவும் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க இயலாது என்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு என்பதே கல்வாரி மலையில் நடந்த இழப்பின் உச்சம்தானே தவிர வேறு ஒன்றமில்லை. அன்பிற்குரியவர்களே, தன்னை மையப்படுத்தி வாழ்வை அணுகுகின்ற நபர் வாழ்க்கையில் தன் தாகத்தை தணிக்காத ஒன்றிற்காகவும் வாழ்வின் பசியை நீக்க முடியாத ஒன்றிற்காகவும் உழைக்கிறார் என்று அர்த்தம். நிறைவு தராத ஒன்றிற்காக அவர் தனது உழைப்பை வீணாக்குகின்றார் என்று பொருள். இதற்கு மாறாக கடவுளை மையப்படுத்தியும் பிறரை மையப்படுத்தியும் வாழும் மனிதர் பல்வேறுபட்ட இழப்புகளுக்கு ஆளானாலும் அந்த இழப்புக்கள் வழியாக இறைவன் செயல்பட்டு தன் வாழ்வையும் மற்றவர்களது வாழ்வையும் நிறைவாக்குவதை உணர்கின்றார். இயேசு பணக்கார இளைஞனை பார்த்து, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொன்னது மனதில் இருத்தத்தக்கது. மத்தேயு 19:21. மன்றாடுவோமாக. இறைவா, பிறர் மைய வாழ்வே மகிழ்விற்கு எங்களை இட்டுச் செல்லும் பாதை என்பதை யாம் உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். ஆயிரம்